நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். பசங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மாரியோட அகச்சிறந்த ஒரு படைப்பு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. சின்ன வயசுல எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு வாழை சொந்தம் கண்டிப்பா இது வந்து இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு நிறைய விஷயம் அதை பத்திலாம் தெரியாது. கண்டிப்பா அது பார்க்க வேண்டிய ஒரு படம், திரைப்படம் பாருங்க. நல்லா என்ன பிடிச்சிருந்தது? வாரிசு சாமியா ஓகே, அந்த ஸ்கூல் பசங்களோட லவ் அந்த மாதிரி எப்படி இருக்கு? அதெல்லாம் கடைசியா வேற கதை ப்ரோ, அந்த கதையே கிடையாது, வேற கதை. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? என்ன சொல்லிருக்கீங்க? படமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, வழக்கமான அந்த மாரி செல்வராஜோட அந்த அரசியல் அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் இல்ல, ஒரு உண்மை சம்பவம் இது. அதுதான் அது காட்டியிருக்காரு பக்கா. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? படம் சூப்பர். அதான் பையன் ஆக்டிங் சூப்பர். நல்லா இருந்துச்சு. அந்த பசங்களும் அந்த டீச்சர் அந்த காதல் பத்தி சொல்லுங்க. இல்ல அது காதல் கிடையாது. சின்ன வயசுல ஒரு எல்லாருக்கும் வர்ற அந்த ஒரு பாசம், ஈர்ப்பு, அந்த ஒரு நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா காமிச்சிருக்காங்க. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக்ஸ் ஆல்ரெடி கர்ணன்ல வந்த மாதிரி தான். ஒரு படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டோரி வந்து உண்மையான ஸ்டோரின்றதுனால நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. பார்க்க நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு படம். வழக்கமான மாரி செல்வராஜ் படத்தை விட ரொம்ப டீப்பான ஒரு படம். ஈஸியில கடக்க முடியாத ஒரு படமா இருக்கு. இது அவரோட நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சிருக்காரு. ரொம்ப டைஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல நல்ல போர்ஷன்ஸ் தான். ஓவராலா வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு படம். எல்லாமே பக்கா சிங்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கலையரசனாலே வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காரு? எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம். உண்மை கதை, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. வழக்கமான மாரி செல்வராஜ்ல ஒரு அரசியல் இருக்கு. அதெல்லாம் இந்த படத்துல இல்ல அரசியல் ரீதியா எதுவுமே இல்ல. நீட்டா படம் நீட்டா எடுத்திருக்காங்க. ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பசங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஆழமா இருந்தது. கருத்தா கரெக்டா எடுத்திருந்தாங்க. அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. இந்த இதுவும் இல்லை. கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் படிக்க வைக்கலாம், அடுத்த தலைமுறையை கொஞ்சம் அடுத்த இது கொண்டு போகலாம் அப்படின்றத ஒரு ஆழமான கருத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. ரொம்ப ரியலாக இருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ரொம்ப ரூட்டடாகவும் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு அட்டெம்ப்ட். இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? மிஸ் மேல வர ஒரு கிரஷ் அதெல்லாம் எப்படி இருந்தது பார்க்க? அது ஒரு இன்னசென்ட் ஏஜில் எல்லாருக்கும் வர்றது தான். அதனால் அது ரொம்ப ரொம்ப இதுவாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவரா இல்லாம கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நடிச்சவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அந்த பசங்க, அந்த டீச்சரா நடிச்சவங்க, அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ரியலா இருந்தது. ஒரு ஆக்டிங் பண்ண மாதிரியே இல்லாம உண்மையாவே இருந்த மாதிரி இருந்தது, வாழ்ந்த மாதிரி இருந்தது. வாழை அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளத சொல்லியிருக்காங்க. இந்த கதையே வந்து அவங்க வாழை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டோட்டல் கதையே. இந்த வாழன் தோப்பை வந்து அவங்க எப்படி வந்து, அதாவது மேல் அதிகாரத்தில் இருக்கவங்க எப்படி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபுல்லு. மியூசிக் வந்து ரொம்ப ரூட்டடாகவும் ரொம்ப நம்ம மண்ணுக்கு ஏற்ற இசை தான் அது. சூப்பராக இருக்கும். எக்ஸலண்டாக இருக்குது. இல்லை, நான் பிளாங்காக தான் வந்தேன். ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது படம். எக்ஸ்ட்ராடினரி. இல்ல அந்த மாதிரியான அரசியல் இல்ல, ஆனா வெகுஜன அரசியல் கண்டிப்பா இருக்கு. அண்ட் அது அவர் சொல்லியிருக்க கருத்து, இப்போ கர்ணன்லாம் பார்த்து ஒரு சில பேருக்கு வேற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா இதுல இருக்கும்னு எனக்கு தோணல. எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு கருத்து தான். ஏழை மக்களோட ஒரு வழி. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்கூலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. சாமியா இருக்கு. இல்ல, எனக்கு இந்த படம் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம், இது எங்க ஊர் படம் பாருங்கப்பா அப்படின்னு. எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அது அந்த இடத்துல அவங்க ஹியூமர் புகுத்தின மாதிரி இல்லாம ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்ட்ராடினரி. எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷ் நாராயணன் கிட்ட வேற எப்படியோ ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனா அப்படியே அந்த மனசை கசக்கிறதுலேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி பண்ணிட்டாரு. படம் நல்லா இருக்குண்ணா, வேற மாதிரி இருக்கு. மாரி செல்வராஜ் ஜாதி அரசியல் இதில் எதுவுமே இதில் இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ சொல்ல போனால் வந்து இந்த வருஷத்தில் நான் பார்த்த சிறந்த படமே இந்த படம். அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஒரு மனுஷனோட வழியை வந்து அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்கல்ல. அதனால தான் உள்ளே போனீங்கன்னா படம் பார்க்கும்போது ஆக்டிங்காக மட்டும் பார்க்க மாட்டீங்க, அந்த பெயின் உள்ளே இருக்க மனுஷனோட பெயின், அந்த வலி மட்டுமே, அதை மட்டுமே பார்ப்பீங்க. இந்த ஆக்டிங்கெல்லாம் விட்டுட்டு, சினிமாவே விட்டுட்டு, இப்படி தான் நடந்துச்சா நேச்சுரலா, இப்படி தான் வாழ்ந்தாங்களா அப்படின்றத மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க.
எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து பார்த்தா அவ்வளோ அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபீல் ஆச்சு? ஸ்கூல் பொசிஷன்லாம் பார்க்கும்போது இப்போ நான் படிக்கும்போதும் டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. அதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் வந்தது. மியூசிக்ஸ் எப்படின்னா பண்ணிருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எப்படி அந்த சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ வெளியில் வர அதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி ஜாலியா இப்போ எழுந்து வர்றதுக்கு விருப்பமே இல்லை. இன்னும் பார்க்கணும் போலே. அதான் டைம் போனது தெரியலையா, படம் முடிஞ்சுதான்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் தான் மூவி வந்து. அந்த வில்லன் கேரக்டர் வியாபாரி அவரோட ரோல் எப்படி இருந்தது? ஏன்னா அவரோட சீன்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருந்தது. கம்மியான சீனு. இப்போ அவர் என்ன வார்த்தை பேசணுமோ அதை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து படம் அவ்வளோ பயங்கரமான படம். இதான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் பார்த்த படத்துலேயே இதான் வந்து மனசை அந்த அளவுக்கு கவர்ந்த படம். நான் எல்லா மூவியுமே பார்த்துருவேன். நான் வந்து ஒரு மூவி கூட விட மாட்டேன், எல்லா மூவியும் பார்த்துருவேன். ரொம்ப அட்டாச் ஆனது இந்த மூவி தான் இந்த வருஷத்துல. படம் நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை நான் என்ன நினச்சின்னு நான் வந்தேன்னாக்கா, ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு வலியை உண்டாகும், ஒரு பெயின் நமக்கு வருமே. என்னடா படம் இப்படி எடுத்துடா அப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பெயின் எனக்கு உண்டாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிறைய டேரக்டர், நிறைய இயக்குனர்லாம் பேசுறது, அந்த ப்ரீ ஷோ பார்த்துட்டு பேசுறது, அப்புறம் நிறைய கருத்தில் வெளியே வரும்போது அதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த தாக்கத்தை உண்டாக்குச்சு. ஸோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். நான் நினச்சதை விட பல மடங்கு அதை எனக்கு உருவாக்கி விட்டுருச்சு. நினச்சா பார்க்கல. முக்கியமாக அந்த முதல தத்துவத்துக்கு எதிரான குரலை எழுப்புறதோ, அதுக்கு எதிர்ப்பாக போராட்டம் பண்ணுறது, கேள்வி எழுப்புறது, எனக்கு நீதி வேணும், எனக்கு ₹1 எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. வில்லன் கேரக்டரா பண்ணிருக்காரு. அவரோட ரோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரியான இடத்த சரியாக பேசியிருக்காரு, சரியாக பண்ணிருக்காரு. அந்த முக தோற்றம், ஏன்னா தென் மாவட்டத்துலையும் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு தோற்றமும் ஒரு சமூக ரீதியாக வேற மாதிரி மாறி இருக்கும். அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வில்லனுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சிறப்பாக பண்ணிருக்காரு. சின்ன சின்ன ரோல் வந்தாலும் கரெக்டாக சரியாக பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காப்புல. அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் அந்த சூப்பராக ப்ரோ அது இருந்தது. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன். நீங்களும் பார்த்தா நான் என்ன போலே எனக்கு தோற்றம் தோணுது எனக்கு அந்த ஸ்கூல் விஷயன்றது. ஏன்னா ஸ்கூல் முதல் லவ்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அது முதல் லவ்ன்றது நம்ம டீச்சராக தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச டீச்சர், கிளாஸ் டீச்சர் அப்படி தான் இருக்குமே. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. செம்ம காமெடியும் இருக்குது. டீச்சர் எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலாக அதான் சொல்கிறேன். மறுபடியும் திரும்பி நான் என் லைஃபுக்கு என்னுடைய ஊருக்கு நான் போயிட்டு திரும்பி வந்தேன். நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. என் டீச்சர்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கல்யாண டீச்சர் என்னுடைய ஞாபகம் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக அவங்க ரொம்ப கேஷுவலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு புரியல. ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவராலுக்குலாம் இல்லை, படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்றல, திரும்ப சொல்ற விஷயம், மாரி செல்வராஜ்னா சாதி ரீதியா படம் எடுப்பாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுலாம் உடச்சிருக்காரு படம் ஆளு. திரும்ப சொல்றேன், பிரவீன் காந்தி, பேரரசு வந்து படத்தை பார்க்க சொல்லுங்கன்றேன். பார்த்தாக்கா திரும்ப கண்டிப்பா அந்த மாதிரி வார்த்தை பேச மாட்டாங்க. அது தெரியாம பேசுறாங்க போல அவங்க வந்து. ஸோ அவங்க திரும்ப அந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. வந்து அவரை நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணிருக்காங்க.